அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி 2026 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. 11ஆம் இடத்தில். இது செவ்வாய் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானங்கிறது நம்மளுடைய வரவு கொடுக்கல் வாங்கல் அது மட்டும் கிடையாதுங்க. நம்மளுடைய குடும்பஸ்தானாதிபதியும் இந்த செவ்வாய் பகவான். அப்போது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதிக்கும் இந்த உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் தான். அப்போது 2, 9 கூடியவன் 11ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் உச்சபலம் அடைய போகிறார்கள். அப்போது உச்ச செவ்வாய் அற்புதமான பலன்கள் சிறப்பை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல, அதாவது உங்களுக்கு ஒரு புகழை கொடுக்க போகுதுங்க இந்த தை மாதம் 1ஆம் தேதி இந்த பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சினால் மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றத்தையும் அற்புதமான முன்னேற்றமான சுவாரஸ்யங்களையும் கொடுக்க போகிறார் இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தொடர்ந்து இணைந்திருக்க இந்த சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்களுடைய அடுத்தடுத்த பதிவுகளுக்கு வாய்ப்புகளாக அமையும். மீனராசியில் பிறந்த அன்பர்கள் நிச்சயமாக சனி ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய நீங்கள் அப்படியே வேகமெடுத்த நீங்கள் இன்றைக்கி அப்படியே வந்து ஒரு இடத்துல உட்கார வச்ச மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பு தேனீக்கள் போல் வேகம் எடுப்பீங்க. ஒரு வேலையை முடிக்கணுமா உடனே செஞ்சுட்டு வந்துடுவீங்க. எங்கேயாவது போகணுமா கட் அண்ட் ரைட்டாக போய் அந்த நேரத்தில் போய் அங்கே நிற்பீங்க. சரிங்களா? அது எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி தாமதம் பண்ண மாட்டீங்க. நீங்கள் போனால் அது வெற்றி தான். அப்படி தான் இருந்தீங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா இப்போ போனோம்னா அடுத்தது நாளைக்கு வாங்குற மாதிரி ஆகுது. முடியும்னு நினைக்கிறோம், கடைசியில் முடிய மாட்டேங்குது. இது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படி தான் இருக்குது. பணம் பார்த்தோம்னா சம்மந்தம் இல்லாமல் செலவாகும். சம்பளம் வாங்குறது தெரியும், எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல. 4 நாளைக்கு வேலை இருந்தால் 7 நாளைக்கு வேலை இல்லை. இப்படி தான் போயிட்டு இருக்குதுங்க. அப்புறம் பார்த்தோம்னா நாம் அடுத்தவங்களுக்கு ஒரு வேலைக்கு சொன்னோம்னா அவங்களுக்கு அற்புதமாக வேலை நடக்குது, வேலையும் கிடைக்குது. அதுக்கு நாம்ளும் காரணமாக தான் இருக்கிறோம். நல்லதும் தப்பு இல்லை. ஆனால் நம்முடைய வேலையும் நடக்க மாட்டேங்குதே. நமக்கு இருந்த வேலையிலேயே அடைஞ்சலாக போச்சு. இதுதான் பிரச்சனையாக இருக்குது. இப்படி பார்க்கும்போது ஒரு விதத்தில் பார்த்தோம்னா பண நெருக்கடி, வரவுக்கு மிஞ்சி செலவு இருந்தால் என்ன பண்ண முடியும்? 10லிங்கிற நிலைமை தானே. அப்புறம் பார்த்தோன்னா இருந்த வேலையிலே பிரச்சனைன்னா அப்புறம் அடுத்த வேலை தேடுற மாதிரி இல்லை ஆகும். இருக்கிற வேலையை சரிப்படுத்தலாமன்னா குடைச்சல் அதிகமாக இருக்குது. நாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் நேற்று வந்தவங்களால நமக்கு இடைஞ்சலாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற மதிப்பு நமக்கு இல்லையே. நமக்கு தான் பிடிக்காதே. எப்போவுமே நமக்குன்னு ஒரு மதிப்பு, ஒரு அங்கீகாரம், புரியுங்களா? எப்படி வேணாலும் வாழ்கிறதெல்லாம் நமக்கு பிடிக்காது. நமக்குன்னு தன்மானத்தை விட்டு எங்கேயும் வேலை செய்ய முடியாது. இப்படியெல்லாம் மன போராட்டம் இருக்கலாமா, பறக்கலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? படுத்தது யோசிக்கிறீங்களே தவிர விடிய விடிய யோசித்தாலும் விடிஞ்ச பிறகு எதை செய்யலாம் எதை பண்ணலாம்னு புரிய மாட்டேங்குது. இப்படி குழப்பமான சூழ்நிலை. ஒரு பக்கம் பார்த்தா வேலையில் சில பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா மாதம் கண்டா கரண்ட் பில் கட்டுற மாதிரிலையோ மெடிக்கல் செலவு, வைத்திய செலவு, தெண்டை செலவு, இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. சம்பாதிக்கிற பணம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஜாஸ்தியாக தான் இருக்குதுப்பா. ஆனால் கடைசியில் மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. 10 ரூபா கடன் வாங்கி வச்சது தான் கடன் எச்சாகிட்டு இருக்குது. இதுதான் சூழ்நிலை. இப்படி மீனராசிக்காரர் பலவிதமான இன்னல்கள். இது இன்றைக்கி கிடையாது, 3 வருஷம் இந்த கஷ்டம்தான் பட்டுட்ருக்கிறீங்க. புரியுங்களா? எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நம்ம நல்லது தான் செஞ்சாலும் கடைசியில் நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் நீ என்னத்தை பெருசாக பண்ணிக்கிட்ட, என்னத்தை பெருசாக செஞ்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை கேள்வி கேட்டு இன்றைக்கி நம்மளை நம்மளால் வாழ்ந்துட்டாங்க. ஆனால் நம்மளை இன்றைக்கி சாதாரணமாக நினைக்கிறாங்க. இதெல்லாம் மன கஷ்டம் தானே. மீனராசிக்காரர் இந்த மாதிரி அப்படியே ஒரு அழுத்தமான நிலையிலே இருக்கிறீங்க ஆச்சுங்களா? இந்த அழுத்தத்தை அப்படியே ஒரு போர்ஸாக, ஏன்னா பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, என்ன தான் கஷ்டப்பட்டாலும் இஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நமக்கு கிடைச்சா தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? ஆனால் அந்த இஷ்டப்படுறது கிடைச்சா தான் சந்தோஷமாக இருக்கும். கிடைக்கலையே. ஆனால் இப்போ கிடைக்க போகும். எப்போது? இந்த 2026 ஜனவரி மாதம்
16ஆம் தேதி இந்த பெயர்ச்சி உண்மையிலேயே உங்களுக்கு அற்புதம். சரிங்களா? ஏன்னா 2ஆம் அதிபதிங்கிறது பணங்காசு மட்டும் இல்லைங்க, குடும்பம் வரைக்குமே. சிலருக்கெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனையே இருந்தாலும் தீர்ந்துடும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? என் வாழ்க்கையில் வந்து என்னை புரிஞ்சுக்குமா கிட்டேங்கிறாங்க, நல்லா போயிட்டு இருந்ததான் எல்லாம் பார்த்து நம்மளை பொறாமப்பட்டாங்க கணவன் மனைவியை. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அப்படியே பிரிஞ்சு இருக்கிறது, பிரியாமல் ஏதோ ஒரு வீட்டில் கௌரவத்துக்காக வாழ்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். டைவர்ஸ்லேயே போயிருந்தால் கூட ஒன்று சேர்ந்துருவீங்க கண்டிப்பாக. என் ஆளுக்கே வேண்டான்னு ஓடுறாங்க, என்னென்ன தெரியல, காரணம் இல்லாமல் என்னை வெறுக்கிறாங்க அப்படின்னு நினச்சா கூட, நினச்சி பிரச்சனையே பண்ணியிருந்து சட்ட ரீதியிலேயே வந்து கோர்ட்லேயே அப்ளை பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துருவீங்க. நிச்சயமாக இது நடக்கும். சரிங்களா? அப்புறம் எல்லாமே சிலருக்கு பார்த்தோம்னா குடும்பத்தில் பிரச்சனை ஆகி போச்சுங்க, டைவர்ஸ் ஆகி போச்சு, ஏதோ ஒரு பிரிவு ஏற்பட்டுருச்சு, மறு வாழ்க்கைக்கு இது செஞ்சுக்கலாமா, நடக்குமா, எல்லாம் பார்க்குறோம், எதுவுமே அமையலை. பிடிச்ச வாழ்க்கையில் பார்த்தா குழப்பமாக இருக்குது, அது வந்து இணைஞ்சு வருமா, சேர்ந்து வருமா, சமூகத்தில் தகுந்த மாதிரி நாங்களும் ஒரு அங்கீகாரமாக வாழணும்னு ஆசைப்படுறோம், அதில் பார்த்தா பிரச்சனையாக இருக்குது. அப்படிங்கிறதுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய குடும்பஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு போகும்போது மறுமணம் மறு வாழ்க்கையில் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிச்சயமாக கண்டிப்பாக இருக்கும். அதை விட பாக்கியாதிபதியே ஆயிடுறார் இல்லையா செவ்வாய். அப்போது நம்மளுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி நம்மளால் வாழ முடியும், வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும், கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இப்படி உங்களுடைய ராசி மண்டலத்தில் பார்த்துட்டோம்னா சமீப காலமாக சில தெய்வாம்சம் வாய்ப்புகள், கோயிலுக்கு போகும்போது நல்லா இருக்குது, சாமி கும்பிடும்போது நல்லா இருக்குது, வீட்டுக்கு வந்தோம்னா பார்த்தோம்னா மறுபடியும் பிரச்சனையாகவே போயிட்டுருக்குது. இது வந்து என்ன சாமி கும்பிட்டு என்ன பண்ணுறது, என்ன குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் வந்து நமக்கு கஷ்டங்கள் தீரல. அப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு திருப்திங்கிறதே இல்லாமல் போயிட்டுருக்குது, உடம்பே அடித்து போட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா ஜென்மச்சனி இல்லையா, அடிக்கடி பார்த்தோம்னா ஆரோக்கிய பாதிப்பு, பெரிய நோய் இல்லை, ஆனால் ஏதோ கொஞ்சம் பலம் குறைஞ்ச மாதிரி, ஒரு செல்செலுப்பு இல்லை, வீட்டில் வந்து பணங்காசு வீட்டில் கையில் தங்க மாட்டேங்குது. இந்த பிரச்சனை எல்லாமே ஏன்னா லாபஸ்தானத்தில் உச்சபலம் அடையும் போது வருமானம் அதிகரிக்கும். ஒரு தேவையில்லாமல் விரை செலவுகள் வந்துட்டு இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் குறைஞ்சிரும். மருத்துவ செலவுகள் வராது இந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து. சரிங்களா? மருத்துவ செலவுகள் குறைஞ்சிரும். இந்த 2026 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கையும் தன்னம்பிக்கையும் குடும்ப ஒரு மகிழ்ச்சியும் எல்லாமே கொடுத்தே தீரும். சரிங்களா? ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறது பழமொழிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தை மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி நைட்டு, சரிங்களா, அன்றைக்கி நைட்டுன்னா தை மாதம் 1 பிறந்த பிறகு அன்றைக்கி வரக்கூடிய அந்த பொங்கல் நாள் இரவு, அதாவது இந்த பயிற்சி நடக்க போகுது. சரிங்களா? அப்போது இந்த பயிற்சி வந்து நிச்சயமாக உங்களுக்கு 2ஆம் அதிபதி, ஏதாவது செவ்வாய் இல்லைங்களா, அந்த செவ்வாய்ங்கிறது தெய்வாம்சங்கிறது ஒரு வேகத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும், தனம் செல்வாக்கு, பூமி, ஆதாயமான விஷயங்கள், வண்டி வாகனம், இதெல்லாமே உங்களுக்கு பலம் பொருந்தி அமைப்பாங்க. புதுசாக கார் வாங்கணுமா வாங்கலாம், ஏற்கனவே ரிப்பேர் ஆகிற எல்லாம் நஷ்டமாகி போச்சே, புதுசாக ஒன்று வாங்குங்க, 9 உருவாக்கிடுவீங்க. சரிங்களா? அப்புறம் ஒரு டிரைவராக இருக்கிறவங்களுக்கு சரியான வண்டி அமையலை, இது அமையலை, அது அமையலை, அதெல்லாம் சரியாயிடும். மேல் அதிகாரியினால் பிரச்சனை, மேனேஜர்னால் பிரச்சனை, முதலாளியினால் பிரச்சனை, அதெல்லாம் சரியாயிடும், கண்டிப்பாக சரியாயிடும். எல்லாத்த விட காதல் சம்மந்தப்பட்ட சில சிக்கல்களை சிக்கியிருக்கிறவங்க, அதனால் வாழ்க்கையை தொலைத்து இருக்கிறவங்க, பெற்ற பிள்ளைகளால் வாழ்க்கையில் அவங்க வந்து தப்பான முடிவு எடுத்ததுனால பெற்றவங்க பட்டுட்டு இருக்கிறவங்க, இது எப்படி புரிய வைக்கிறது, எப்படி தெளிவுபடுத்துறது, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, அந்த மாதிரி ஒரு சமரசம் ஏற்படக்கூடிய ஒரு சுவாரஸ்யங்கள் இந்த செவ்வாய் பயிற்சி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்க போகுதுங்க. இந்த 2026 முதல்லையே இந்த பயிற்சி வர்றதுனால அற்புதம். அந்த நேரத்தில் பார்த்தோம்னா சூரியனும் அந்த லாபஸ்தானத்துக்குள்ள வரப்போகுதுங்க. இதெல்லாமே பல வெறும் யோகங்களாக இருக்க போகுது. கவலையை மறந்து, கஷ்டத்தை மறந்து, நாம் பட்ட கஷ்டத்துக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு, ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு நினச்சி முயற்சி எடுங்க. புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு கூட புத்திரபாகியம் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா உதரக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். அப்போது எல்லாமே மீனராசிக்காரருக்கு நிச்சயமாக எல்லா புகழ் சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டம் தான் இந்த செவ்வாய் பயிற்சி, உச்ச செவ்வாய் பயிற்சி. சரிங்களா? இப்போ சொன்னது கோட்சார் அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம்.
கோச்சாரங்கிறது மதிங்கிறது சந்திரனுங்க. சரிங்களா? நம்ம ஆசைப்படுறது, நம்ம நினைக்கிறது, நம்ம எண்ணங்களை தூண்டி விடுறது, அதோடைய மனோபாவகத்தை வைத்து சொல்லக்கூடிய சந்திரனுடைய கோச்சார அடிப்படையில் இந்த பயிற்சியின் பலன்கள் சொல்லியிருந்தாலும், ஆனால் முழுமையான பலன்கள் நமக்கு இந்த செவ்வாய் எவ்வளவு பெரிய யோகங்கள் இன்னும் அதிகரிக்குமா குறைவுமா எப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜனனஜாதத்தை பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய ஜனனஜாதத்தில் லக்னம் என்ன, தசாபுத்தி என்ன, அந்தரம் என்ன, சூட்சுமம் என்ன, இந்த செவ்வாய் உங்களுடைய ஜாதத்தில் எவ்வளோ பலம் பெற்று இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜனனஜாதத்தை வச்சு சொல்ல முடியுங்கிறதுனால ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இந்த 3ஐயும் மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் பொறுமையாக, அழகாக, அற்புதமாக உங்களுடைய ஜாதக பலன்களை ஃபோன் கால் மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டு எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி சாதகமான முடிவுகள் எடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான வளர்ச்சி மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான செவ்வாய் பயிற்சி பலனால் உங்களுடைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிற சந்தோஷத்துடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.